ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கருவேப்பிலை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாமா? கருவேப்பிலை நல்லா கழுவி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு விழுதாக்கிக்கலாம். விழுதாக்கிட்டு வானல் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி பூண்டு, நம்ம உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். கருவேப்பிலையை தாளித்தோன்னா கருவேப்பிலையை தூக்கி எட்ட வச்சுருவோம். ஆனால் அதில் இரும்பு சத்து, நார் சத்து இருக்கிறது யாருக்கு தெரியும்? அதான் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வதங்கிருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துப்போம். அது கூடவே மிளகாய் தூளையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அது கூடவே கரைச்சி வச்சுருக்கிற புளியவும் சேர்த்துக்கலாம். குழம்ப சாப்பிட்றதால இரும்பு சத்து அதிகரிக்கும், இரத்த அளவு கூடும், முடி கொட்டுறது குறையும், முடி புதுசாக உருவாகும். அவ்வளோ ஹெல்த்தியான குழம்பு இது. இப்போ குழம்பு கொதி வந்துருச்சு. நம்ம இது கூட உப்பு கலந்துக்கலாம். கலந்து இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம தாளிச்சிட வேண்டியது தான். எண்ணெயை ஊற்றி கடுகு, உளுந்து, வெந்தயம், சீரகம் இது எல்லாத்தையும் எண்ணெய் காஞ்ச உடனே போட்டு நல்லா கடுகு வெடித்த உடனே அப்படியே தூக்கி குழம்புல ஊற்றிட வேண்டியது தான். குழம்பு செம்ம வாசனையாகவும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி ஆகிடுச்சி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க. பாய்.